ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த பருப்பை வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் குக்கரில் வேக வச்சா ரொம்ப பருப்பு மசிஞ்சிரும் அப்படின்றதுனால தான் பாத்திரத்துலேயே வேக வைக்கிறேன். எனக்கு இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு வேளை நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா பருப்பு ரொம்ப மசிஞ்சிட்டா நல்லா இருக்காது சாம்பாரில். சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். ஸோ நான் இதில் சொல்கிற அளவுகள் எல்லாமே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மாறாமல் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில். அப்போ தான் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேன் சூடானதுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை சேர்த்துட்டு இப்போ இதில் 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் அடிக்கடி எல்லாருமே வீட்டில் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு கலரும் மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்க மறக்காதீங்க, இதுதான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு அவரைக்காய் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 கை அளவுக்கு சௌ பீசஸ் தான் சேர்த்துருக்கேன். இதை மேரக்கானும் சொல்லுவாங்க. அடுத்ததான் இதில் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைனா கலர் மாறிடும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெஜிடபிள்ஸாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமும் கொஞ்சம் அடிப்பிடிக்காத கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் கிளறி விடுறதுக்குமே நல்லா இருக்கும். சீக்கிரமாகவும் காய்கறிகள் எதுவுமே அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட அகலமான மட்பாட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் பயன்படுத்தி சமைக்கிறதுக்கும் மட்பாட்டில் சமைக்கிறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. மட்பாட்டில் பண்ணுறப்ப டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த அளவுக்கு அகலமான மட்பாட் இல்லை. நான் அதனால தான் சில்வரில் பயன்படுத்தியிருக்கேன். மேக்ஸிமம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இதில்
1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுற ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ பெருங்காயத்தூளை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுற ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவசியம் வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி வீட்லேயே வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆயிரும். நீங்கள் கை வச்சு மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே மசியணும். அந்த அளவுக்கு வந்துட்டு குக் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் வந்துட்டு ஓப்பனே பண்ண முடியல. கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி மசிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் கை வச்சு எடுத்து பார்க்குறேன், நல்லாவே மசிஞ்சிருக்கு. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையுமே வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு அரோமா வரும். இப்போ இதில் நான் ஒரு 4-5 பீசஸ் அளவுக்கு மாங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நீங்கள் புளி கரைச்சி சேர்க்குறத விட மாங்காய் சேர்த்து பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஷுவலாக பண்ணுற மாதிரி வெறும்னே வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றாமல் சாம்பார் போட்டு இந்த மாதிரி மசாலாஸ்லாம் அரைச்சி விட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் இந்த ரெசிபியை தான் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு, அதையுமே வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியுமே வந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும் சாம்பார். எனக்கு வந்துட்டு டோட்டலாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற ரெசிபி தான், பட் வந்துட்டு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.